வணக்கம் பவித்ரா. அதாவது தூத்துக்குடி மாவட்டத்துல கோவில்பட்டி, கழுகுமலை, எட்டயபுரம், இளையரசனேந்தல், திருவேங்கடம் ஆகிய பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மற்றும் 1200க்கும் மேற்பட்ட பேக்கேஜிங் யூனிட், அதாவது சார்பு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 2 லட்சம் தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படுகின்ற தீப்பெட்டிகள் வட மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரூபாய் 20க்கு கீழ் உள்ள சிகரெட் லைட்டர்களை விற்பனை செய்ய மத்திய அரசு தடை விதித்துள்ள போதிலும் சீனாவில் இருந்து சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்படும் பிளாஸ்டிக் சிகரெட் லைட்டர்கள் சுமார் 10 ரூபாய்க்கு விற்கப்படுவதால் வட மாநிலங்களில் இந்த தீப்பெட்டி விற்பனை பாதியாக குறைந்துள்ளது. இதனால் தீப்பெட்டி பண்டல்கள் ஏற்றுமதியும் குறைந்து வருகிறது. இதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலைகளை லாபகரமாக நடத்த முடியாத சூழலுக்கு அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை உரிமையாளர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் உற்பத்தி செய்யப்பட்ட தீப்பெட்டி பண்டல்கள் குடோன்களில் ஸ்டாக் அதிகமாக இருப்பதினால் மூலப்பொருட்கள் வாங்கிய நபர்களுக்கு தீப்பெட்டி தொழிற்சாலை உரிமையாளர்கள் பணம் கொடுக்க முடியாத சூழலும் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலைக்கு தற்காலிகமாக தீர்வு காணும் பொருட்டு இன்று ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் வருகிற ஏப்ரல் 22ஆம் தேதி வரை 10 நாட்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த கோவில்பட்டி, கடலையூர், கழுகுமலை, எட்டயபுரம், இளையரசனேந்தல், குருவிக்குளம், திருவேங்கடம் ஆகிய பகுதிகளில் இயங்கி வருகின்ற 200க்கும் மேற்பட்ட தீப்பெட்டி தொழிற்சாலைகளில் உற்பத்தி நிறுத்தம் செய்வது என்று அந்த நேஷனல் சிறு தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதின் அடிப்படையில் இந்த வேலை நிறுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்று முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் அனைத்து தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் இன்று காலை முதல் உற்பத்தி நிறுத்தத்தை செய்துள்ளார்கள். அனைத்து தீப்பெட்டி தொழிற்சாலைகளும் மூடப்பட்டுள்ளன. தீப்பெட்டி தயாரிப்பு பணியில 70% மேலாக பெண் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோயில்பட்டி நகரம் மட்டுமின்றி பிற சுற்றுவட்டார பகுதிகளிலும் இருந்து பணியாளர்கள் வாகனங்களில் அழைத்து வரப்படும் தொழிலாளர்களும் இங்கு அழைத்து வரப்படவில்லை. இதனால் எப்போதும் பரபரப்பாக இயங்கி வரக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தீப்பெட்டி தொழிற்சாலைகள் வேலை நிறுத்தம் காரணமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 6 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது. தீப்பெட்டி தயாரிப்பு பணியில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபடக்கூடிய தொழிலாளர்களுக்கு இன்றைக்கு இந்த ஒரு 10 நாட்கள் தொழில் இல்லாமல் அவர்கள் அவதிப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசாங்கமானது இந்த சிகரெட் லைட்டர்கள், அதாவது சீனாவில் இருந்து மறைமுகமாக சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு அவற்றை விற்பனை செய்து இந்த நம்மளுடைய பாரம்பரிய தொழிலான இந்த தீப்பெட்டியை தொழிலை ஒழிப்பதற்கு கங்கணம் கட்டி வருகின்ற அந்த சீன அந்த தயாரிப்புகளை தடை செய்து நமது பாரம்பரிய தொழிலாக மேற்கொண்டு வருகின்ற நமது கோவில்பட்டி மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு நமது அரசாங்கமானது கை கொடுத்து அவர்கள் மீண்டும் தொழிலை சரியான முறையில் லாபகரமாக நடத்துவதற்கும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த தீப்பெட்டி தொழிற்சாலை உரிமையாளர்களுடைய கோரிக்கையாக உள்ளது பவித்ரா.